இந்த இடத்துக்கு வந்து ஒரு மீன் போட்டேன். போய் பண்ணடா பெருசுடா அது. பப்பு என்ன பப்பு மீன் பிடிக்க பப்பு செட் பண்ண இருக்கணும். நீ என்னடா நீ என்ன நினைக்கிற? மீன் மட்டும்லாம் ஒருத்தர் தான் காரணம். கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுவா எல்லாம் ஒரு தீயாகிட்டுறான். எப்போ போல இருந்தால் மாதிரி கையில் மட்டும் ராடு ஒன்று வச்சு நின்று செட் பண்ணாமல் ஒன்றும் இல்லை லூஸு கைஸ் கைஸ் ஒன்றும் இல்லை கைஸ். வந்தோடனே ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று போட்டேன். மீன் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் தான். வீடியோ வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல. மீன் பாருங்கள் மீன் பாருங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனே கொண்டு வரும். வந்து போட்டதானா ரொம்ப சின்ன மீன் தான், பெரிய மீன் தான் கிடையாது. நம்ம பப்பு கைஸ் வந்துட்டான் பாருங்கள். என்ன போய் நம்மளுக்கு ஒரு மீன் அடிச்சுது, அதுக்குள்ளே எல்லாரும் குறுக்கில் வந்து போட்டாங்க. எப்படி எங்கடா அவங்க அடிச்சுடா, அவங்க சஞ்சய் வந்துட்டாங்க. கைஸ் என் டீம் பாயே ஒரு மாதிரி குழப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் இது ஆட்டத்தை அடிச்சுது. ஒரே ஒரு மீன் தான் அடிச்சுது தெரியுதா? ஒரு மீன் அடிச்சிருக்கு. இன்னொருத்தன் அதை நிற்கிறான் பாருங்கள் ஆப்போசிட் சைடில். ஓகே கைஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. போட்டு அதே தான் நானும் சொல்லுவேன். இங்கே வந்து அடிச்சான் அவன் இல்லையா? அவன் அடிச்சுது அந்த இடம். கைஸ் இங்கே பாருங்கள் பப்பு என்ன பண்ணுங்க. கவலை இறங்கிட்டோண்ணே. கறக்குந்து ஜீவா அந்த இடம்பா. டேய் உன்னால என்னதான் போனாலும் செல்வா அந்த இடத்துல நீ மீனே பிடிக்க மாட்டேன். அவ்வளோ மீன் அடிக்கும் உனக்கு அச்சுனே இருக்கும். ஜீவா ஏய் நீ மாட்டிடும்டா. நீ மாட்டிடும் எல்லாம் சைஸாக இருக்கும். ரோலெக்ஸ் ஃப்ராக் போட்டு அடிச்சிடும். பாத்தியா நீ அந்த இடத்த பாத்தியா செல்வா? அதை எங்கே நின்றுங்க ஒரு மீன் பிடிச்சிருந்தா கிட்ட பாடிங்க. மாட்டிக்கிண்டா ஏன் தெரியல. வந்துடா சிக்கண்டா அது இல்லைடா. அதை பார்த்தா அறந்த மாதிரி ஏதாவது இருக்கு. இன்னும் ஸ்பீடு போகிறான் ப்ரோடி ஒத்துக்க ஆரம்பிச்சிட அவனை. ஏய் செல்வா சிக்கம். ஏய் இங்கே வச்சு முடியுதா? டேய் இது சதுரி மீனை வாரி போட வந்தேன் நானே. கிராஸ் வரணும் போட்டு இந்த சமயோதரா ஃப்ராகு எங்க எப்படி ஊக்கப்பிச்சது பத்தியா? கைஸ் சும்மா வாங்கினது இது ரிவ்யூக்கு வந்த ஃப்ராகு. ஐயோ ஏய் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த ஃப்ராக் நல்லா போடுன்ட்டு. மீன் வந்து அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன் பார்த்தியா அந்த இடத்துல. ரோலெக்ஸா? ரோலெக்ஸ் என்கிட்ட இல்லைடா. டும் 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 கைஸ் டும் டும் பார்க்குறான். பார்த்தீங்களா நீங்கள் அந்த பறந்த மீனை பார்த்தீங்களா? டே நீங்கள் அந்த பறந்த மீனை பார்த்தீங்களா? எங்க இருக்கு? முதல்ல அது எனக்கு வந்தோடனே எனக்கு தான் குத்துது ஃபர்ஸ்ட். நான் தான் நானா கொஞ்சம் எதிர்பார்க்கல அது மீன் வாயில் போட்டுச்சுன்னு. டும் டும் டேடாம் அது சொல்லிச்சு. கைஸ் இந்த மாதிரி ஓப்பன் வாட்டருக்கு இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பூன்லாம் போடாதீங்க. போடலாம் மீன் உடனே எடுக்கிற மாதிரி இருந்தால் போடலாம். ட்ரிபிள் ஊக்கு சொல்லு என்னது பா. டும் டும் டேடம் டேய் ஒன்றும் இல்லை ஃப்ராக் இருக்குது. நான் என்னமோ தொலைச்சிட்டேன்னு நினச்சேன் ஆனால் இல்லை பத்திரமா தான் வச்சுருக்கேன்.
ஆமாம் மீன் கண் தெரியல போல. போதுடா. அதுக்கு நான் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு நான் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. மீன் நம்ம பிடிக்கிறோம். இரா செல்வா பெருசா பொறுமையாளி செல்வா தூக்கு அடக்கிட்டு சிக்க கீழே இருக்கு. விட்டா என்ன பண்ணுது? தூக்குடா காட்டுறா. ஏய் டேய் மாடு இப்போ சொல்லு எது உண்மை? ஏய் அங்கே வரமா சொன்னாங்க கையில் சொன்ன வீட்டு விட செல்வா நீ மீன் பிடிச்சா தோணினே இருக்குதுடா எனக்கு. ஐயோ கைஸ் சந்தோஷமாயிட்டா கைஸ். செல்வா இப்போ போய் சேகா பேத்துனாரு. இப்போ பேர் இதுவும் கைட்டுக்கும். அப்படியே வை கைட்டிக்கலாம் போலடா. அது தெளிவாக பார்க்குறேன் நான் தான். ஐயோ நம்ம ஒரு காய் நான் மீன் பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப மாமா உனக்கு போட்டுடா அட்ரா. மீனிங் விட்டு போட்டா அப்படியே பீல் பண்ணி வச்சுட்டு போ. டேய் நல்லத்தை பார்த்துக்கோங்க. கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். என்னைக்கே ஆமாம் உனக்கு போட்டுடா. வேகமாக சுற்றுறா. ரொம்ப பொறுமையாக சுற்றாது. லைட்டாக ஸ்லோ பண்ணு. அந்த இது காட்டுறா. அந்த ஒரு ஓட மாதிரி இருக்குதுல. செல்வா போறேன் நான் வீட்டில் போகிறேன். உனக்கு மாட்டினாங்க போட்டேன். அந்த முள்ளு ஆண்டதாண்டா இங்கே தான்டா இருக்கும். பொறுமையாக தான் ஓட்டினேன். நான் ஆனால் சொல்லி வந்தேன் இன்னைக்கு சின்ன வினா கண்டிப்பாக பிடிச்சிருவான் நான் வந்துட்டு. எல்லாமே குட்டிடா. வியட்நாம் கிராஸ்டா. இவ்வளோ சின்னதுல அடிக்குது பெரிய பெரியடா. அது அடிக்குது இதோ அடிக்குது. எடுக்குடா சார். எனக்கு தானே பெருசு தானே வந்துச்சுடா. அது கரெக்டாக கலப்பின்னு வந்துச்சுடா. அது மீன் இப்படாக பார்த்துட்டு ஏய் சீக்கிரம் போடா. மீன் அது போட்டுக்கலாம். போடு அது போட்டுக்கலாம். அந்த மீன் என்ன பண்ணிட்டு இங்கே வந்துச்சு. இங்கே இருக்கிற மீன் எடுக்கலையா? ரிட்டர்ன் அது வரா. போடு 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 போடு. ஏய் போயிச்சா? இல்லை போயிச்சா? அந்த இடத்துல திரும்பிச்சுடா. லாங்லேருந்து வந்ததில்ல. மூணுலேருந்து வந்துச்சுடா மீன் பார்த்துட்டு. அதுபுறம் ரெடியாருடா அந்த மீன் எடுக்கிறதுக்கு. தேரை ஃப்ராக் மாற்றினா உடனே அடிக்கண்டா. இப்போ நான் தான் தேரை ஃப்ராக் மாற்றினு வச்சுக்கேன் பட்டுன்னு போட்டுப்பான். சரி இது இதில் இன்னொரு ரிசல்ட் பார்க்கலாம் தான் சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறேன். ஏய் பப்பே பொறுமையாக போட்டு பப்பே. இதிலே போடும் மனசே கேட்க மாட்டேது. இல்லை அடுத்த ரிசல்ட் பார்க்கலாம் தோணுது எனக்கு. வா அந்த ஸ்மூத் அதிகண்டா. பொறுமையா ஏய் ஃபால்ட் ஆயிடுச்சு. தண்ணி ஒண்ணு வெளியே எடுக்கலையா? எத்தனை செடிடா? தண்ணி இருக்குடா. செடிடா அங்க பாரு முன்னாடி தண்ணி இருக்கு. நமக்கு வெரி மேல ஏறா. ஒரு குட்டி கரையில போட்டு வச்சிருக்கோம். கொஞ்சோண்டு தண்ணியில பொறுமையா விட்டு அச்சுடாது. அவன் கையில ஒரு அடி பொறுமையா விட்டு கண்டிப்பா இவனுக்கு ரெடி ஆச்சுடா. இரா அடா அவன்தான்டா. டேய் அவன் லாக்கே பண்ணலடா. அவன் பெருசுடா அது. ஏய் நான் இப்படி லைட்டா தான்டா தூக்குறேன். தண்ணிடா. மீன் போயிச்சா? இல்ல போல நான் கவனிக்கவே இல்லை. ஸ்டிக்கர் கையில் ஊத்துச்சுடா. அது மீன் உனக்கு ஓடி வந்துச்சுடா. பார்த்த 2 சை கச்சுது. நித்தீஷுக்கு வச்சது இதோட பெருசுடா. நித்தீஷுக்கு வச்சது செம பெருசுடா. அது பொறுமையா போய் திரும்ப போட்டா. ஊக்க பாய்ச்சானா அது. ஊக்க பாய்ச்சி மீன் எடுக்காது. அது ரிட்டர்ன் எடுக்காது. செம பெருசு. சும்மா தூக்குனேன்டா நானு. இது என்ன மீன் தெரியுமா? அதை பார்த்துக்கணும். எல்லாரும் சைகாமி அங்க ஒரு குட்டை இருக்குடா. அதையும் போடுறோம். அந்த குட்டியும் போடுறோம். அப்படின்னு இந்த இடம் யார் சொன்னா? மக்களே காதிலே இத்து குத்திடுவேன். அவங்க சொன்னேன் நான் பப்பே. ஆனால் சொன்னடா இறான்டா